சென்னை தியாகராயர் நகரில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, யாரெல்லாம் இதுவரை அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க விஷ்ணு. இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி நேற்று இலங்கையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் இலங்கையிலிருந்து இன்று மாலை அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக இறுதி ஊர்வல வாகனத்தில் அவரது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய முருகேசன் தெருவில் இசைஞானி இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு மாலை 5 மணிக்கு மேலாக பொதுமக்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காக அந்த பவதாரணியின் உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் நேற்றைய தினத்திலிருந்தே சமூக வலைதளங்களில் அவருக்கான இரங்கலை தெரிவித்து வரும் நிலையில் இல்லத்தில் நேரடியாக மாலைகளை அணிவித்து அவருக்கு அந்த இறுதி அஞ்சலி என்பதை தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக அக்கம் பக்கத்தினர் உடன் அவர் நெருங்கி பழகியுள்ளதால் அவர்களும் தொடர்ந்து அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தி வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்று மாலையிலிருந்து நடிகர்கள் விஷால், கார்த்திக், சூரி, மிர்ச்சி சிவா, விஜய் ஆண்டனி, ராமராஜன், ஆனந்தராஜ், சதீஷ், ரியோ ராஜ், ஸ்ரீகாந்த், சூர்யா கார்த்தியின் தந்தையும் நடிகருமான சிவகுமார், நடிகர் செந்தில் உள்ளிட்ட நடிகர்களும், நடிகைகளில் ராதிகா, பிரீதா ஹரி, குட்டி பத்மினி, வனிதா, காயத்ரி ரகுராம் உள்ளிட்ட நடிகைகளும், வெற்றிமாறன், ராம், சீனு ராமசாமி, மோகன் ராஜா, சுதா கொங்க்ரா, அமீர், கே பாக்கிராஜ், ஆர்.கே. செல்வமணி உள்ளிட்ட இயக்குநர்களும் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தி வருகின்றனர். அதே போல இசையமைப்பாளர்களில் ஹாரிஸ் ஜெயராஜ், ஸ்ரீகாந்த் தேவா, அமீன் உள்ளிட்ட இசையமைப்பாளர்கள், அதே போல பாடகர்களில் கிறிஸ், உன்னிகிருஷ்ணன் உள்ளிட்ட பாடகர்கள் என தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் அவருக்கு அந்த அஞ்சலி என்பதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக விஜயின் தாயார் சோபா அவர்கள் நேரடியாகவே வந்து அந்த இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தனர். அதே போல இயக்குனர் மணிரத்னம் மற்றும் அவரது மனைவி சுஹாசினி அவர்களும் நேரடியாக வந்து அந்த அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தனர். குறிப்பாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக வந்து அஞ்சலி என்பதை செலுத்தி செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். அதே போல விளையாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சற்று முன்பாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த இசைஞானி இளையராஜா இல்லத்திற்கு நேரடியாக வந்து மாலை அணிவித்து அந்த குடும்பத்தினருக்கு அந்த இறுதி அந்த மாலை அணிவித்து உடலுக்கு இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தி உற்றார் உணவருக்கு நம்பிக்கை அளித்து அந்த ஆறுதலை அளித்து சென்றிருக்கிறார். இதே போல திரைத்துறையை சார்ந்த பலரும் தொடர்ந்து அந்த தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா இல்லத்திற்கு சென்று அவரது அதாவது இளையராஜாவின் மகள் உடலுக்கு இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த 10 மணி அளவில் அந்த அஞ்சலி என்பது நிறுத்தப்பட்டு தேனி, அதாவது இளையராஜாவின் சொந்த ஊரான தேனிக்கு பவதாரணியின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு நாளைய தினம் அவருக்கு அந்த இறுதி சடங்குகள் என்பது நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.